வெல்கம் பேக் டு மை சேனல். விஜயா அந்த தாயத்தை வந்து அண்ணாமலை கட்டியிருக்கிறத பார்த்துட்டு பதறி போயிடுறாங்க. ஆனால் விஜயாக்கே வந்து மனோஜ் வந்து ஷாக்கிங் தரான். முத்துக்கும் மீனாக்கும் உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. மீனா வந்து அதிரடியாக ஒரு வேலை ஒன்று செய்கிறாங்க. விஜயா வந்து கதறி அலறாங்க. என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு வாங்கின தாயத்தை வந்து அண்ணாமலை வந்து கட்டியிருக்கிற பார்த்த உடனே விஜய் வந்து பதறி போய் அதை வந்து கழட்ட சொல்லி இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால முத்து வந்து என்னாச்சு, எதுக்காக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். மனோஜுக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலை வந்து பதறி போய் உடனே வந்து கழட்டிடுறாரு. அப்போ மீனா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா வந்து கடுப்பாகி மீனா வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போன்னு மனோஜ் வரான். ஸோ மனோஜர் கையில் வந்து கட்டி விட்டுறாங்க. இந்த தாயத்தை வந்து கழட்டக்கூடாது, இது உன்னோட பிசினஸ்க்காக கட்டணது அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரோஹிணி வாங்கிட்டு வந்த இன்னொரு தாயத்தை வந்து மனோஜோட இன்னொரு கையில் வந்து கட்டி விட்டுறாங்க. ஸோ அங்கே முருகன் முத்து வந்து கூட்டிட்டு வீடு பார்க்க வந்துருங்க. வீடு எல்லாமே வந்து சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது தான் மீனாவும் வித்யாவும் அங்கே வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து வித்யாவும் முருகன் லவ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணது முத்துவும் மீனாவும் தான் அப்படின்றது தெரியுது. அப்போ முத்து முருகன்ட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணு வேண்டாம், இதோட ஃப்ரெண்டு வந்து சரியான ஏமாத்துக்காரி, இந்த பொண்ணு அதை எங்ககிட்ட சொல்லலை, அதனால இந்த பொண்ணு ஏமாத்துக்காரி தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் என்ன ஒழுக்குமா என்ன, அவர் என்ன ஃபாலோ பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே வித்யா வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இவங்களுக்கு வந்து மனசு ஒத்து போயிடுச்சு, அதனால பழைய கதை எல்லாமே பேச வேண்டாம் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க. அப்போ முருகன் வித்யா ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்க தான் வந்து எங்க மேரேஜை முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு முத்துட்டு வந்து சொல்றாங்க. அங்க வந்து ரோஹிணி வந்து அயன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக உள்ள போன டைம்ல மனோஜ் வந்து அயன் பாக்ஸ்ல தெரியாம கையை வச்சிடறான். அதுக்கப்புறம் வந்து கத்திட்டு இருக்கான். இதை எல்லாமே வெளியே நின்று கேட்டுட்டு இருந்த விஜயா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்து விஜயா வந்து ரோஹிணியை வந்து திட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மனோஜ் கோவப்பட்டு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இதனால விஜயா வந்து அழுதுட்டே வெளியே வர்றாங்க. இதை பார்த்த ரோஹிணி வந்து சந்தோஷப்படுறாங்க. விஜயா வெளியில உட்காந்து அழுகிறத பார்த்துட்டு மீனா வந்து முத்துட்ட, உங்க அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ முத்து என்ன சொல்றான்னா, அவங்க அழமாட்டாங்களே, அடுத்தவங்கள தானே அழ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். அப்பவும் வந்து விஜய் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.